இதை வந்து நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆர்டினரியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்பறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சண்டை தான் ப்ரோ, சண்டை இல்லாமல் எந்த படம் இருக்குது? லியோவில் மட்டும் சண்டை இல்லாமல் இருந்தது ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, கன் ஷாட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. நீங்கள் சுட்டா ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. பிளாஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. பிளாஸ்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் போடுங்க, படம் நல்லா இருக்கு. இது FDF சரியா, ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்து ஊழ விட்டுருக்காங்க. உள்ள உட்காந்துட்டு அடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. 2-3 நாள் கழிச்சு என்ன கதை பாருங்க. நீங்க கிளைமேக்ஸ் ஃபைட் ஒண்ணுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அயலான் இப்பதான் பார்க்க போறேன். அயலானா இல்ல போயிடலானான்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அயலான் விரும்புவாங்க. அயலான் கண்டிப்பா அது வந்து ட்ரைலர்லயே நமக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஏதோ ஒரு இது ET ஒன்று வருது, ஆக்சுவலா ஏலியன் ஒன்று வருது. ஸோ எல்லாருமே வந்து அதை தான் கண்டிப்பா விரும்புவாங்க. கண்டிப்பா எங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா? ரொம்ப சத்தம் வராது, வயலன்ஸ் வராது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். படம் அட்லீஸ்ட் சரி கான்செப்ட் நல்லா இருக்குன்னா அதுவும் கிடையாது. அது எப்படி நான் கர்னல்ல பஸ் ஸ்டாண்டு சண்டை போடுற மாதிரி மொபைல் சண்டை போடுறேன் வீணா, அது ரசிக்க முடியாது. சீன் பத்தி ரசிக்க முடியாது இருந்துச்சு. அவ்வளோ எமோஷனலா இருக்கும். ஆக்சுவலா தனுஷ் போடுற கஷ்டத்தை பார்க்க நல்லா இருக்கும். ஆக்சுவலா இங்க அப்படிலாம் கிடையாது. தனுஷ் வந்தாலும் அடிச்சிருவாரு, நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அதாவது சிலபஸ் கொடுத்துருவாங்க, இதான் சிலபஸ் அப்படி இதான் நடக்க போகுது, அவ்வளவுதான். ரேட்டிங் என்ன? 5க்குன்னு பாத்தீங்கன்னா 2.5 தரலாம். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், ஜெயிலரோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஜெயிலர்லேயே நமக்கு அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்ல அந்த வாக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டான விஷயம் நடக்கும். நீங்க படம் ஃபுல்லா பாருங்க. ஓவராலா படத்துக்கு 9 ரேட்டிங் தரலாம். இவரை இந்த மாதிரி திருப்பி யூஸ் பண்ணலாம் மற்ற தமிழ் படத்துல அப்படின்னு இருக்கும். நான் நினைச்சேன் சரி பிரியங்கா மோகனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஓகே, பட் சரியான ரோல் கொடுத்துருக்கு. பிரியங்கா மோகனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அருண் மதேஷ்குமார் படம் அப்படின்னாலே ஹீரோயின் ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அது சாணி காகிதத்திலே நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரியங்கா மோகனும் அதை ரொம்ப கச்சிதமாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க வர்ற சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, பயங்கர மிரட்டலாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கும் அந்த ஆதிக்க சமூகத்தால் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து கோயில் கருவறைக்குள்ளே போக முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த வலியும் வேதனையும் தான் அந்த படம் பேசியிருக்கு. இவ்வளவு தைரியமான ஒரு கான்செப்டை வந்து தனுஷ் அவர்கள் பண்ணது இன்னும் ஒரு சிறப்புனே நம்ம சொல்லலாம். ஆடியன்ஸோட பார்க்கணும். இது ரொம்ப சமூகத்துக்கு தேவையான படம் அப்படிங்கிறாங்க. படத்தில் மைனஸ்னு என்னால் சொல்லிக்க முடியல. மைனஸ்னு எதுவுமே இல்லை. படம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் எல்லாமே படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணனால படத்தில் எந்த வித மைனஸும் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து கேப்டன் மில்லரோட பொங்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகும். எல்லாருமே ஹெட் ஆகிடும். கண்டிப்பாக சொல்லுங்கள், ஆடியன்ஸ் வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, ஜாலியாக சும்மா பார்க்கணும் வரீங்க, கண்டிப்பாக செட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து யாருக்காக தலைவலி வந்து வாய்ப்பு இருக்குது. கிளாஸ்லாம் சரத்தை போட்டு விட்டாமே காது கன்சார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கன்சார்ட்டு ஒரே கத்தி குத்துறது இதே மாதிரி தான். அவ்வளோ ஸ்டாண்ட் போட அவ்வளோ பிடிச்சிருக்கு. பெரிய ட்ரீட்டு சரத்தை போட்டு கொண்டாடல பிளாக் பஸ்டர் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம லவ் பார்த்துருக்கோம் பிரியங்கா மோகன். பட் இதில் ரொம்ப டிஃப்ரெண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பிரியங்கா மோகன் கரியரில் இது ஒரு நல்ல ஒரு சொல்லலாம். படத்தில் எதிர்பார்க்கறதுலாம் ஒன்றும் நீங்கள் வந்துட்டு மைண்ட் செட் கிளியராக வச்சுட்டு தனுஷ்காக பார்க்க வரீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களாக பார்க்க வரீங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஊருக்காக பண்ற விஷயம் தான் படத்தில் இருக்கு. நிறைய நம்ம பார்த்துக்கணும். அது எக்கச்சக்காக பார்த்தாச்சு. அது தனுஷ். ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா.